ஃப்ரெண்ட்ஸ், நொங்கு வந்து அதோட பட்டையோடு சேர்த்துக்கிறேன். இந்த பட்டை வந்து நொங்கு சாப்பிட்டதுக்கப்புறம் இதை எடுத்திங்க அப்படின்னா இது ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படியே மூஞ்சியில் தடவி நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பட்டையோட நொங்கு சாப்பிட்டிங்கன்னா கசக்கத்தான் செய்யும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த நொங்கு வந்து நீங்கள் வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரை போட்டு இந்த நொங்கு வந்து பல்ப் மாதிரி எடுத்து மிக்சியில் அரைச்சி நொங்கு ஜூஸ் குடிக்க போகிறோம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பட்டை வந்து பிடிக்காதவங்க எடுத்துக்கலாம், பல்ப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. பட்டையோடு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதேமாரி தோல் சீவினா வெள்ளரிக்காய் கூட எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆப்ஷனல் தான். சர்க்கரை எந்த சர்க்கரை வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, வெயிலுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக சேர்த்து ஒரு அரைச்சி அப்படியே குடிச்சிங்க அப்படின்னா நொங்கு ஜூஸ் செம்மையாக ட்ரெண்டிங்காக சூப்பராக இருக்குங்க. நொங்கு ஜூஸ் பட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பல்ப்பு மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை பட்டையோடு சாப்பிட்றவங்க பட்டையோடு சேர்த்து கசந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது வெயில் காலத்தில். அதேமாரி தோல் நல்லா சீவுன வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காயும் தேவையான அளவு சுகர் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மலாக உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றத விட ஜூஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஜூஸ் அடிக்க போகிறோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பல்ப்பு சேர்த்து இப்போ ஜூஸ் அடிக்க போகிறோம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.